நல்ல போன் அடிச்சாரு கூப்பிட்டாரு. வீட்டுல வந்து மேட்ச் ஆச்சு பார்த்து அதாப்பட்டது. சனி ஞாயிறு கூட நிம்மதியாக கூட எவனுமே சனி ஞாயிறு கூட நிம்மதியாக எவனும் வீட்டில் தூங்கக்கூடாது. நிம்மதியாக அவர் நிம்மதியாக தான் நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாது. அவர் ஹாப்பியாக தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும். இதே வேலையா போச்சு. பூச்சாண்டி பாத்தியா இசிகாவை வரான் பூச்சாண்டி ஆட வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வந்தீங்களே என்ன புட்டிங் பண்ண பையனும் வந்த ஏதாவது ரெடி பண்ணியா தெரியாதான். சரி வந்தியே வந்து என்ன புட்டிங் செய்ய போறேன்னு வந்தா என்னாச்சு? சொன்னியா கூப்பிட்டேன் அவன் சேனல் கண்டென்ட் வரணும்னு என்ன செய்ய சொன்னியா? சொன்னேன். சரி வந்து ஆரம்பிக்க வேண்டியதானே, தேங்காய் திருவ வேண்டியது. தலைவரே தேங்காவே இல்ல, போய் வாங்கிட்டு வா போ. தேங்காவே இல்லையா? ஆமா ஏண்டா அப்படா போய் வாங்கிட்டு வர வேண்டியதானடா. காசு யார் தருவா? 50 ரூபா இல்ல உன்ட்ட. ஓட்டதுக்கா ப்ரோ? ஓட்டதுக்கா ப்ரோ? சரிடா அதுக்கு 50 ரூபா கூட இல்லையா வச்சிருக்கீங்க? அங்க போய் ஒரு பொண்ணுக்கு எல்லாம் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தர. வெல்கம் டு பால்ஸ் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன சிம்பிள்? வரான் பூச்சாண்டி. நானும் ஈஸிக்காவும் வரான் பூச்சாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன தேங்காய் இங்க தேங்காய்லாம் வாங்கிக்கலாம்டா, போய் வாங்கிட்டு வாடா. இதோ நீ தான்டா செஃப். செஃப் சுந்தரேசன் மாதிரி வந்தா செஃப் செஃப் பட் மாதிரி செஃப் சட்டர்மேன் சட்டர் குஞ்சி செஃப் சட்டர் குஞ்சி. வெல்கம் டு செஃப் சட்டர் குஞ்சி எபிசோட். பாக்குறாங்க பாக்கட்டும். தம்பி இந்த பாட்டுல கேட்டது இல்லையா? பாட்டு கேட்டிருக்காங்க. நீ யாரு பார்க்க முடியாது. 90s கிட்ட இருந்தா தெரியும். நீனா 2K கிட்ட. உனக்கு என்ன தெரியும்? 2K கிட்ஸ்னு. எந்த வருஷம் பிறந்தீங்க சார்? எந்த வருஷம் பிறந்த? இப்படி வா இங்க வா. எந்த வருஷம் பிறந்த? 2006. நான் எப்ப என்ன ஒரு நிமிஷம் சொன்னா 2 வாரம் சொன்னேன். 2 வாரம் தான். 1 வாரத்தை எத்தனை வாரம்? 7 வாரம். உனக்கு தெரியும்? 1 வாரத்துக்கு 7 வாரமா? 7 நாள். 7 days எத்தனை நாள்? கணக்கு தான் கேள்வி கேட்க கூடாது. 2 வாரத்துக்கு நாள் தெரியாதா? சத்தியமா தெரியாது. டக்குனு 1 வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 days. 2 வாரத்துக்கு எத்தனை நாள்? கணக்கு போடு. எப்படி கணக்கு போடுறேன்னு நானும் பாக்குறேன். நீ கணக்கு போட. நீ கணக்கு போட. 15 days. 15 days. 15 days ஆ? 1 வாரத்துக்கு 15 நாள். கணக்கு சொல்லு, கணக்கு கேக்குறேன். ஒரு வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? 7 நாள். 7 நாள் சொல்லு. மண்டே டுஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. எதுல இருந்து ஆரம்பிக்கும்? மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். படிக்கடா சொன்னேன். ஸ்கூலுக்கு போய் மண்டேல இருந்து போறதுனால மண்டே தான ஃபர்ஸ்ட் டே உனக்கு. சண்டே தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி சொல்றோம். நமக்கு ஸ்கூல் டே உனக்கு மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உலகத்துக்குலாம் சண்டே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மண்டே தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி சொல்றீங்க? ஆபீஸ் மண்டே. சரி வாங்க. ஒரு சின்ன பசங்க சாட்டர்டே லீவ் விடுவாங்க சொல்லுவாங்க. சரி நாளைக்கு ஒரு நாள் இருக்கு லீவ் ஜாலியா இருப்பாங்க. சரியா? எல்லாரும் ஆபீஸ் போறதால எல்லாம் இருப்பாங்க. சண்டே நைட் ஆகும்போது ஆகும். என்ன ஆகும்? நாள் ஆகாதா? ஆகுமா ஆகாதா? அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. என்னது ஆகுமா ஆகாதா? நீ திருப்பி நான் சொல்றதே கேட்கல. திருப்பி சொல்லு. ஒரு நாள் ஆகுமா ஆகாதா? என்னது ஆகுமா ஆகாதா? இப்படி நாளைக்கு நீ ஆபீஸ் போன உனக்கு கடுப்பாகுமா ஆகாதா? கடுப்பா தான் இருக்கும். அதே நான் கேட்ட கேள்வி என்ன? ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? நீ கேக்குறது கேள்வி என்ன? நான் இருந்தேன் 7 daysல. 7 days. சரி என்னைக்கு ஸ்டார்ட்? ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டேவா? ஜனவரி ஃபர்ஸ்ட் டே. சரி 2 வாரத்துல எப்படி 15 நாள்? அது ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா ஆமாண்ணா. அப்ப 7 into 2 என்ன? 7 into 2 இந்த மேட்ச் தான் கேட்காத. மேட்ச் பிடிக்காம போட. அதெல்லாம் 1வது 2வதுலயே படிச்சிட்டு போடா எருமை. நீ படிச்சியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஈசு மாமா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உன் பையன் படிக்கவும் இல்ல, காலேஜ்ல பாஸ் எல்லாம் ஆக மாட்டான். நீ சொல்லு. சரியா சொல்லு. என்ன சொல்ல? நீ என்ன சொல்லிக்கோ. அவங்க தெரியும் பாஸ் ஆயிடும். என்ன ஃபெயில் ஆயிடுவேனா? பாஸ் ஆயிடும். என்ன எப்படி கொடுத்தேன்? ஸ்கூல்ல வாத்தியார்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த நாய்க்கு ஒன்றும் தெரியல, என்ன செஃப் ஆக போறாங்க. அப்பயே படிக்கும் போது நீ தேவை மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்பயும் வீட்டுல கேட்கல, நீயும் கேட்கல. இப்ப என்னன்னா செஃப்ல இருந்து டேரக்டர் ஆக போறாங்கிறான். டேரக்டர் எப்படா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி? ஹவு சொல்லு, எனக்கு புரியவே இல்லை. இது இருக்குன்னா இதை வச்சாது நோண்டுவியா ஒழுங்கா? நோண்டி இருந்தேன்னா ஏன்டா வந்து பொண்ணு ஓடி இருக்க போகுது? சொல்லு சபரி. தேங்காய் உடைக்கிறானா இல்லை கீரை ஏதாவது கொட்டுறானான்னு தெரியலடா. எல்லாத்தையும் சமையல்காரன் போறேன்னு சொன்னி. சமையல்காரன் செஃப்பாக போறேன். உனக்கு சமையல்காரன் என்ன? செஃப்னா என்ன?
அதாவது சமையல்காரன் தான் நம்ம வீட்டுல சமைக்கிறாங்களே அந்த மாதிரி 1000 டிஷ் சமைக்கிறோம் கொடுத்தாலும். இப்ப வீட்டுல சமைக்கணும் 1000 டிஷ் தான் செய்யறாங்க. சாம்பார் வைக்கிறாங்க, ரசம் வைக்கிறாங்க, அது இந்தியன் குசன். இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தா தயிர் சாப்பிட்டு அடிக்குமா? தயிர் சாப்பிட வைக்க தெரியாது உங்களுக்கு? தயிர் சாதம் அடிப்பேனே வீட்லயே வைக்க தெரியும்ல. அதே நான் கேட்க வேற ஒரு டிஷ் கொடுத்தா தயிர் சாதம் வைக்கிறதுக்கு செஃப்க்கு படிக்கணும். சரி வேற ஏதாச்சும் கொடுத்தா வைப்பியா? சமைப்பியா? என்ன வைக்கணும்? அதான் யூடியூப் சேனல் பார்த்து வைப்பேன். அந்த மாதிரி கிறுக்கு பசங்க தான். சரி இப்போ நீ படிக்கிற, இப்போ கோகனட் புட்டிங் செய்ய போறான். ஆல்ரெடி ஒரு செஞ்சான், செஞ்சு களி மாதிரி இருக்கிறத கட்டியா எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கொடுத்தான். ஃப்ரிட்ஜ் ஒரு டெம்பரேச்சர் தெரியல. சரியா இப்படி இன்னொங்க பாரு, இங்க பாரு, என்னடா இங்க பாரு, இதை பாரு, இதை பாருடா. தேங்காவை நோண்ட சொன்னா இதுல நான் தான் செஃப்பு. நான் சொன்னதா செஃப்னு பாரு. பாரு என்னை துருவ சொன்னேன், எவ்வளவு கிளியரா அந்த இதை ப்ரௌன் கலரை மட்டும் எடுத்து வச்சிருக்க. நீ என்ன பண்ணிருக்க? ஆமா அவ்வளவுதான் எடுக்க முடியும். நீ எடுத்து கொடுத்த அளவுக்கு என்ன தேங்காய் இப்படிதான் உடைப்பாங்க ஏதாவது ஒரு ஊர்ல. நான் என்ன பண்ண மடமை இருந்தேன். அதான் சொல்றல, வாத்தியார் மார்க் போட தேவையில்ல, நானே உனக்கு மார்க் போடுறேன். நீ ஆல் சப்ஜெக்ட் அவுட்டு. இதுல வேற என்னைய மோட்டிவேஷன் எடுத்து என்ன மாதிரி ஆகணுங்கிறான். இவன் தான் அது. கூட்டே சொல்லிட்டேன், யார மாதிரி வேணா என்ன மாதிரி மட்டும் ஆயிடாத அப்படின்னு. கோகனட் புட்டிங் ஏண்டா யாரா அவன்? தேங்காவை அரைச்சிக்கிட்டு புட்டிங் செய்ய போறேன். என்ன பிளேவர்னு கேக்குற? என்ன கையெடு, கத்தி வச்சு குத்திடுவேன் அக்கில்லே. ஓடு. அவனோட லவ் ஸ்டோரி தெரியுமா? அவனோட ஒருத்தர் இருக்கான பி பிரவீன். தெரியாது. அதாவது இவன் பையன் ஸ்கூல்ல தூத்துக்குடியில படிச்சான். சரியா? பையன் அங்க இருந்து இங்க 12th முடிச்சுட்டு காலேஜ் வர்றதுக்கு, இப்ப நீ என்ன படிச்ச, நீ என்ன படிச்சாதானே உன்ட்ட சொல்றதுக்கு அவன்கிட்ட சொல்லுவேன். சொல்லு. நீனே படிக்கல, நானும் படிச்சு முடிச்சு இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பேசு, இப்ப பேசுடா. சொல்லுறதுக்கு எதுவும் இல்ல, சொல்லு. என்ன சொல்ல, உண்மையதானே சொல்றேன், நீ சொல்லு. சரி விடு, இவன் கதைக்கு வருவான். இந்த நாய் இருக்குல்ல, தூத்துக்குள்ள படிச்சு முடிச்சு காலேஜுக்கு இங்க சென்னைக்கு வந்து படிப்பான் அப்படின்னு பார்த்தா போன் அடிச்சு உங்க அக்கா கிட்ட, அக்கா டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அக்கா இன்னும் அந்த புள்ளெல்லாம் ஸ்கூலுக்கு இன்னும் டியூஷன் வருதா, நான் சென்னைக்கு வர போறேன் அப்படின்னு பையன் அங்க இருந்து ஓடி வந்து இந்த பக்கத்துல ஒரு சீட் இருக்கு, அந்த பொண்ணு சைட் அடிக்க வந்தான். அந்த பொண்ணு நோ சொல்லிடுச்சு. அந்த நோ சொன்ன பொண்ணு 12th. அதுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. தங்கச்சி கிட்ட போனா தங்கச்சி ஓகே சொல்லிடுச்சு. இப்ப தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருந்தான். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, வேலைக்கால கூற கப்பு போல குடிக்க மாட்டேங்குதுன்னா என்னன்னு தெரியல, குடிக்க மாட்டேங்குது சொல்லிட்டு இன்னொருத்தைய பிடிச்சான். அது இல்ல, அது உங்க கைதான். டைரக்டர் குடும்பம், அந்த குடும்பம் பெரிய குடும்பம். அங்க போய் பிச் பண்ணாப்ல. அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, பால் பவுன்ஸ் இல்ல, பால புடிச்சு வேற ஒருத்த ஓடிச்சான். பவுல் பவுன்ஸ் எல்லாம் இவருக்கு தான் போனாரு. கடைசியில அது வேற யாருக்கோ போயிடுச்சு. கப்பு கை மாறிடுச்சு. எப்படி ஆர்சிபி மாதிரி. ஆமா அதே மாதிரிதான். அவர் ஆர்சிபி ஃபேன் தான். அந்த ஆர்சிபி ஃபேன் அப்படியா? ஆமா. அவர் பாரு வெக்கத்தை பாரு. 3 பேர் லவ் ஸ்டோரிய 3 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டேன் பாத்தியா? அப்படி ஆடு டாங்கு டாங்கு டிகிரிங்க டாங்கு டாங்கு தடுத்து மாதிரி ஆடிடுது. கை வலிக்குது எடுத்துக்கொள்ள. என்னடா செப்பு கை வலிக்குதான்? என்னடா பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. எனக்குலாம் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு, அதை கேக்குறீங்களா? நான் ஒரு புள்ளைய லவ் பண்ணேன். நீனா டைரக்டர் அப்படி என்ன முடிவு பண்ண சொல்லு. எனக்கு ஒரு கதை இருக்குடா, சொல்லுண்ணே. நான் ஒரு புள்ளைய லவ் பண்ணேன். சரியா? மயிலே தங்க மயிலே. ஆமா, ஃபர்ஸ்ட் இயர்ல போனே ஒரு பொண்ணை பார்த்தனே பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இயர் போனே காலேஜ் படிக்கல. நான் போனே படிக்கவே இல்லடா. நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணே சினிமா தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நான் நினைச்சு போனேன். எங்க வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. சரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் இன்ஜினியரிங் ஆகணும்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், காலேஜ் பசங்க எல்லாருக்கும் போன் அடிச்சேன். ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்கும் எங்க சேர்றீங்க எல்லாரும் என்ன பண்ணானுங்க, அதே காலேஜ் கிரசன்ட் காலேஜ் தான் சேர போறோம்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நானும் கிரசன்ட் காலேஜ் முடிவு பண்ணிட்டேன். சரி என்னெல்லாம் படிக்க போறீங்கன்னு கேட்டேன். எல்லாம் சிவில்னாங்க. நான் வந்து சிவில்னு எடுத்துட்டேன். நம்ம ஒன்று சொல்லுவோம் சொல்லணும்ல. சரி அப்படின்னு சிவில் எடுத்தா நாங்க என்ன பண்ணோம், கிரசன்ட் ஸ்கூல்ல படிச்ச அத்தனை பேரும் ஒரே கிளாஸ் சிவிலியே. 4 வருஷம் கெட்டு குட்டிச்சாரா திருப்பி படிக்கவே இல்லை. ஒருத்தர் வருவாங்க, எதுக்கு நீ வர அப்படின்னு கேட்பாங்க. எங்க ஸ்டாஃப் கல்யாணம் பண்ணணும், டிகிரி வேணும், பண்றாரு, அந்த பிசினஸ் நான் பாத்துக்கணும்னு
50 பேர் இதே சொன்னா எவன் தாண்டா ஸ்டாஃப் வருவான்? ஸ்டாஃபும் வர மாட்டாங்க, நாங்களும் காலேஜ் பக்கம் போக மாட்டோம். அப்படி இப்படின்னு காலேஜ் படிச்சு டிகிரி வாங்கி வந்துட்டேன். ஆனா இது லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் டே போறேன், நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணை பாக்குறேன், பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. பிடிச்சோன்னே போய் சொல்றேன், அந்த பொண்ணு வேலைக்கு அவளை ஒத்துக்க மாட்டேன்ருச்சு. அப்போ அந்த பொண்ணு நினைச்சதுல அந்த பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேர்லாம் சொல்ல முடியாது. பொண்ணு பேர் கேட்டு நீ என்ன நக்க போற? அப்புறம் அந்த பொண்ணு பேர் என்ன பண்ணிச்சு, பொண்ணு என்ன கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஒரு ஃபைனல் இயர் பையனை கரெக்ட் பண்ணிக்கிச்சு. சரி நம்ம என்ன பண்ணோம், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் நல்லா இருக்கும், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை நான் உசார் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட ஓகே சொல்லிடுச்சு. அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. ஆமா, கதையை கேளு. நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா இது நல்லா ஓடுதுன்னு பார்த்தா கௌசிக் ஒரு டைம்ல குறுக்க கௌசிக்கல. புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? கௌசிக்ஸ் வந்துட்டாங்க. எனக்கு முன்னாடியே பல பேர், எனக்கு அப்புறம் உன்னை வச்சுட்டேன் இருக்கும்போது இவருக்கு முன்னாடி அப்படின்னு என் கூட இருக்க ஃப்ரெண்டு இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்த சொன்னால, என் ஃப்ரெண்டு ஒருத்த கரெக்ட் பண்ணா அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்டேன். அவனுக்கும் ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சு, அவனும் இதுக்கு தெரிஞ்சு அவனும் வேணான்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி 4-5 பேர் நிறைய பேர் வச்சிருந்துச்சு. சரி ஒரு டைம்ல நான் வந்து கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, நானும் அவனும் இருக்கோம் தனியா, சொல்றேன் இந்த மாதிரி பொண்ணை பத்தி சொல்றேன், இந்த பொண்ணு இப்படி இப்படி அவன் என்கிட்ட சொல்றான், அந்த பொண்ணு இப்படி அப்படி அப்படி இப்படின்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆஹா, நான் பட்டுறதுதான் நீ பட்டிருக்க, நீ பட்டுறதுதான் நானும் பட்டிருக்கேன், சரி 2 பேரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு நாள் நானும் அவளும் பேசிக்கிட்டு இருக்கோம் போன்ல, லவ் பண்ண டைம்ல. அப்போ வந்துட்டு நைட்டு ஓகேவா, நைட்டு ஒரு 12 மணி. அப்போ வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன், ரியல் மேட்ரிட் வெர்சஸ் ஏதோ ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. மேட்ச் போயிட்டு இருக்கு, நான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். இங்க இதே சோப்பால தான் ஓகேவா, எப்படி தெரியுமா, இதே சோப்பால இப்படி நான் படுத்துக்கிட்டு, இப்படி நான் வந்து படுத்துக்கிட்டு அப்படி போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பக்கத்துல ஒரு சேர் இருக்கு, அப்படி ஹெட்செட் போட்டு பேசிக்கிட்டேன். சொல்லிடி அப்படின்னு உடனே அங்க நைட்டு ஒரு 12 மணி மேல இருக்கும்ல, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். நான் வந்து இப்படி படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கேன். சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் படுத்துருக்கேன். சரி நான் என்ன பண்றேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அவ சொல்றான், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அது என்ன பண்ணுமா? அதுதான் சொல்றேன் கேளு. இதை வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அந்த கதையை, எனக்கு இந்த மாதிரி கதை நடந்துச்சுடா அப்படின்னு. தூக்கம் வர மாட்டேங்குது, நீ வந்து தட்டி கொடுக்குறியாவா? எப்படி? இப்ப நான் மடியில படுத்திருக்கேன், தட்டி கொடு அப்படின்றா. இது போன்லயே இப்படி தட்டி வேற எப்படி தட்டி கொடுப்பாங்க? நீ பண்ணாலும் பண்ணுவேன், எடுத்து விடுவோம் உன்ன. சரியா? இந்த மாதிரி நடந்து அவன்கிட்ட சொல்றேன். சரி இந்த கதையை நான் அவன்கிட்ட சொல்றேன். அவன் ஷாக்காரன். சொன்னோன்னே, நீ இதே மாதிரி எனக்கு ஒரு கதை நடந்துச்சுடா அப்படிங்கிறான். என்ன கதை அப்படின்னு கேட்குறேன். எனக்கு அன்னைக்கு இதே மாதிரி தானே ஒரு நைட் நானும் அவ்வளோ ஃபோன் பேசிட்டு இருந்தோம். ஒரே மழை, திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணா, எனக்கு என்னன்னு கேட்டா, ஹாஸ்டலில் கரண்ட் போயிடுச்சு, எனக்கு ஒரே பயமா இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நான் வீட்டில் ஆண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த பொண்ணு, ஓகே டக்குன்னு எஞ்சி நின்னோடனே இப்போ எஞ்சி நின்றுருக்கான். சரியா? நீ எஞ்சி நின்றுருக்கான். இல்லை கையை ஓப்பன் பண்ணு அப்படின்னு இருக்கான் அந்த பொண்ணு. இவனு இப்படி ஓப்பன் பண்ணிருக்கா, எதுக்குன்னே தெரியாம. இப்ப நீ நல்லா கட்டி பிடி அப்படின்னு இருக்கா, நல்லா கட்டி பிடிச்சிட்டு. வெறும் இது உண்மையிலே நடந்த சம்பவம்டா. இப்படி எல்லாம் நடந்துச்சு. அந்த பொண்ணு ஊரே மாதிரி இப்ப அந்த பொண்ணு ஜாலியா நிறைய பேரை சுத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் என்னோட லவ். இப்ப இது லவ்னு நினைச்சு நீ போயிருக்க. ஆமா, லவ்னு நினைச்சு நானே இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் வெல்கம் டு ஐயா இப்படி கிடையாதுல, விஜய் சுத்துவா விஜய் சுத்து. ஆமா, விஜய் சுத்துதாக vlog தான்டா. ஏன் அந்த vlog என்ன குறைச்சலி? நானும் பாப்பேன். அப்படி சொல்ல, ஃபேமிலியே பாக்கும் அந்த vlog. இப்ப அதே மாதிரி நம்ம vlog பாப்பாயலா? டேய் உண்மையை சொல்லு, உனக்கு ஐபிஎல் பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல நான் அந்த ஸ்டோரிலாம் போடுவேன் பத்தி, சிஎஸ்கே தான் பிளட் எல்லாம் நாங்க தான் அப்படி இப்படின்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க. நீ மும்பை ஃபேனா? நீ மும்பை ஃபேன் தான், சச்சின் ஃபேன். ஆமா, அந்த தலைவட்ட பேசவே கூடாது. நான் இப்ப மும்பைக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஒரு காலத்துல ஃபேனா இருந்தேன், இப்ப நான் யாருக்கும் ஃபேனும் கிடையாது. உண்மையை சொல்லி சென்னை ஃபேனா, தோனி ஃபேனா இல்ல இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போறதுக்கான பிளானு.
உண்மையா தோனி சிஎஸ்கே. நீ சொல்றதே தெரிஞ்சிச்சுடா. பவர் பிளே கேட்டா 3 ஓவருங்கிற, சூப்பர் ஓவர் கேட்டா 2 ஓவருங்கிற.